பேசலாமா சார்? இன்டர்வியூ பேசுறதுக்கு சார் வேற ஒன்றும் இல்லை, அவங்களோட விஷயங்களை நீங்க அவங்களோட இரங்கல்களை நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க அந்த ஒரு விஷயத்தை அவங்களோட இரங்கல் கேட்கலாங்க. ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்காங்க சார். இப்போ கேக்குதுங்களா? ஹலோ கேக்குது. பின்னாடி ஏதோ சத்தம் போடுற மாதிரி தெரியுது. இங்க ஒரு ரேலி போயிட்டு இருக்கு சார். இப்போ கேக்குதுங்களா? கேக்குது. சார் வேற ஒன்றும் இல்லை, அவங்களோட இரங்கல்களை நீங்க தெரிவிக்கிறது எந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஷேர் பண்ணா போதும், வேற ஒன்றும் இல்லை. அது என்ன சொல்றது, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நான் ஆக்சுவலி சுசீந்திரன் டைரக்ட் பண்ண சாம்பியன் படத்தில் நாங்கள் ஒன்றா நடித்தோம். திடீர்னு நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஆக்சுவலி எப்படின்னா எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு 10 years 20 years பழகினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஈஸியாக பழகி ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட்லி ஆகி அப்படிப்பட்ட ஒருத்தர். நானும் கொஞ்சம் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ரொம்ப ஜோவியலான ஒருத்தர், ரொம்ப ஜெனுவின் ஸ்மைல். அவர் ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட் சொல்லுவாங்கல்ல, நம்ம சினிமேட்டிக்கா அப்படி இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதன். ஒரு வெரி நம்ம லைஃப்பை பற்றி நிறைய பேசணும், ஹெல்த் இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஹெல்த்தை பற்றி பேசணும், அது நம்ம ஃபேமிலியை பற்றி, பசங்களை பற்றி, ஒய்ஃபு. ஸோ அந்த மாதிரி ஒரு நடித்த நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லாட்டி நம்பர் ஆஃப் டேஸ் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ஒரு அளவுக்கு இருந்தது. பட் எப்படின்னா ஏதோ ஒரு 4-5 வருஷம் ஒரு 10 வருஷம் பழகின மாதிரியே ஒரு ஃபீல். ஸோ அது ரொம்ப வெரி ஷாக்கிங் நியூஸ். அது வெரி சேட் நியூஸ். சார் அவங்களுக்கு இந்த பழக்க வழக்கம் மற்றபடி இவங்க பழகிறதுக்கு இந்த மாதிரி விஷயம் எப்படி சார் பழகுவாங்க? அந்த யதார்த்தமான ஒரு விஷயங்கள், அவங்களோட விஷயங்கள் புரியல, கேட்கல. இல்லை, அவங்க பழகுறோட விஷயங்கள், படப்பிடிப்பு தளத்தில் பழகுடைய விஷயங்கள், உங்களோட நீண்ட கால பழக்க வழக்கங்கள்லாம் எந்த மாதிரி சார்? எந்த மாதிரி பழக்கம்னு சொல்றீங்களா? எஸ் சார், எஸ் சார். இது நம்ம பேசின வார்த்தைகள் சொல்றீங்களா? எஸ் சார், அதே தான் சார். அவர் அவரோட he was talking about mainly cinema, how interested, அவரோட டைரக்ஷன் சைடு, அவரோட என்னெல்லாம் பண்ணணும். அவர் எங்கிட்டையும் நீங்களும் அந்த மாதிரி, நான் கேமரா படித்தோம். ஸோ சினிமா டைரக்ஷன் பற்றி பேசணும். பேசிக்லி ஃபிலிம் பஃப், அப்புறம் தெரியுமே ஃப்ரம் த ஃபிலிம் ஃபேமிலி ஆல்சோ. அவரோட அம்பிஷன்ஸ் அது. அண்ட் பேசிக்லி எப்படின்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு இயக்குனர் பாரதிராஜா சாரோட பையன்ற அந்த ஒரு வெயிட்டே இல்லாத, ஹெட் வெயிட்டே இல்லாம, வெயிட் தேவையில்லை, பட் ஸ்டில் அந்த ஒரு இதே இல்லாம ரொம்ப இட் வாஸ் வெரி அப்ரோச்சபிள்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம எது வேணாலும் எப்படி வேணாலும் பேசலான்ற ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி. அதுனா ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி பழக முடியும். ஸோ எதுவுமே இல்லை நம்ம ஹைட் பண்றதுக்கான, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு தெரிஞ்சு. என்கிட்ட மட்டும் இல்லை, அது வே ஹி இஸ் பேசிக்லின்றது ஒன்று இருக்குல்ல, அது பேசிக்லி வெரி குட் ஹியூமன் பீயிங். அது ஐ நோ தட், எனக்கு தெரியும் அவர்கிட்ட பழகின எல்லாருக்குமே அது கண்டிப்பாக they would have known it. And to lose somebody like that, அப்படி ஒருத்தரை மிஸ் ஆகுறது கொஞ்சம் வெரி சேட் திங். என்ன சொல்றது, அந்த ஃபேமிலிக்கு ஐ ஹோப் they have the strength. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. Thank you so much, sir. Thank you. Yeah. Thank you, sir.